வணக்கம், வெல்கம் டு மை சேனல் SB எலக்ட்ரானிக்ஸ் விழுப்புரம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோனி ஆண்ட்ராய்ட் டிவி மாடல் வந்து KDL 437500 அப்படின்ற மாடலு. இந்த மாடலில் இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மெயின் போர்டு கம்ப்ளைண்ட்டு. மெயின் போர்டு வந்து புது போர்டு மாற்றிருக்கோம். மாற்றினதுக்கப்புறம் இது செட்டிங்ஸு எப்படி வைக்கணும், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்டு மாற்றணும் அப்படின்னா என்னென்ன செட்டிங்ஸ் மாற்றி வைக்கணும், இது வந்து சர்வீஸ் இன்ஜினியருக்கு சில விஷயங்களை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து நான் வந்து சர்வீஸ் மோடு ஓப்பன் பண்ணி அதில் வந்து செட்டிங்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைப்பேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடல் நம்பர் சீரியல் நம்பர் எடிட் பண்ணணும். மோஸ்ட்லி வந்து போர்டு மாற்றணும் அப்படின்னா மாடல் நம்பர் சீரியல் நம்பர் வந்து எடிட் பண்ணி வைக்கணும். இது வந்து காமனாக கம்பெனியில் சொல்கிற ப்ரொசீஜர். அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கும், நமக்கு அது இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம வந்து பேசிக்காக இதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டிவி ஆன் பண்ணியிருக்கேன். எடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்னு வருது, நம்ம இங்கிலீஷ் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா do you have ஆண்ட்ராய்ட் ஃபோன் டேப்லெட் அப்படின்னு கேட்குது. இப்போதைக்கு நான் இல்லைன்னு கொடுத்துக்கிறேன், நோன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் யுவர் வைஃபை நெட்வொர்க் உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கிப் கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் பாலிசியை வந்து எடுத்துக்கிற மாதிரி கேட்குது. இதை நம்ம அக்செப்ட் கொடுத்துருவோம். லொக்கேஷன் வந்து இப்போதைக்கு நான் வந்து நோ கொடுத்துட்றேன். இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது, நமக்கு அது தேவையில்லை. அப்புறம் வந்து டிவி வந்து ஏதாவது இதை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஏதாவது வேணுமா அப்படின்றத மாதிரி கேட்குது. நமக்கு இப்போதைக்கு இதுவும் தேவையில்லை. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீஜன் கேட்குது. நம்ம வந்து ஏஷியாவில் இருக்கோம், அதனால் ஏஷியா கொடுத்துருவோம். அடுத்தது வந்து ரீஜன் அண்ட் ஏரியா கேட்குது, நம்ம இந்தியா கொடுத்துருவோம். அடுத்தது வந்து பாலிசி கேட்குது. இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டவுன் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துருவோம். அக்ரி கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் டவுன்லோட் கேட்குது. நம்ம இது தேவையில்லை இப்போதைக்கு, இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் யுவர் டிவி அண்ட் செட்டப் பாக்ஸ் வித் ஒன் ரிமோட். அதாவது டிவியோட ரிமோட்டும் செட்டப் பாக்ஸ் ரிமோட்டும் ஒரே ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு டிவைஸ் இருக்குது இதில். அது வந்து ஐஆர் பிளாஸ்டர்னு சொல்லுவாங்க. அதை நம்ம இது கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா டிவியோட ரிமோட்டும் செட்டப் பாக்ஸ் ரிமோட்டும் ஒரே கண்ட்ரோல் ஆகிடும். இது வந்து பிராண்டடு செட்டப் பாக்ஸ் ரிமோட்டும். இப்போ உதாரணத்துக்கு டாடா ஸ்கை, ஏர்டெல், வீடியோகான், சன் டைரக்ட் இந்த மாதிரி இருக்கிற செட்டப் பாக்ஸுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இது கவர்மெண்ட் செட்டப் பாக்ஸுக்கு பொருந்தாது, ஞாபகத்தில் வச்சுங்க. இதுவும் இப்போதைக்கு தேவையில்லை, நம்ம கேன்சல் பண்ணிவிடுவோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் அனலாக் அப்படின்னு இருக்குது. இது வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்மக்கிட்ட எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அதுக்கு அடுத்தது வந்து டிவி வந்து எங்கே வைக்க போகிறீங்க, வால் மவுண்டா டேபிள் மவுண்டான்னு கேட்குது. எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து வால் மவுண்டில் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கம்ப்ளீட். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் செட்டப் கம்ப்ளீட் பண்ணுற ப்ரொசீஜர். இது மாதிரி பண்ணாலே போதும். அப்படி இல்லைனா உங்களுக்கு தகுந்த போல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் டிவியோட ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் ஓப்பன் ஆகும். டிவியோட போர்டு மாற்றின உடனே ஒரு சில மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ண சொல்லும். கீழே ஒயிட் கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரும் ஆரஞ்சு கலரும் பிளிங்க் ஆச்சு அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும். ஆனால் ஒரு சில மாடலுக்கு வந்து சாஃப்ட்வேர் கேட்காது. போர்டு வந்து இன்சைட் பண்ணிங்க அப்படின்னாலே டேரெக்டாக எடுத்துக்கும். சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறதுக்கு நான் 2 ஆப்ஷன்ஸ் ஏற்கனவே என்னுடைய சேனலில் வீடியோவை போட்டிருக்கேன், அதுபடி பார்த்து பண்ணிக்கிங்க. இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ செட்டப்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கியமாக பண்ண வேண்டியது சர்வீஸ் இன்ஜினியர்ஸ். புது போர்டு மாற்றுறீங்க அப்படின்னா இதை வந்து கம்பல்சரி கம்பெனி சைடில் இதை பண்ண சொல்லுவாங்க, ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. கம்பெனியில் ஜாயின் பண்ணுறவங்க இருந்தாலும் ஏற்கனவே ஜாயின் இருந்தாலும் இது உங்களுக்கு நான் சொல்கிற ஒரு சின்ன விஷயமாக எடுத்துக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெரும்பாலான சோனி சர்வீஸ் இன்ஜினியரே இதை பண்ணுறது கிடையாது. போவாங்க, போர்டு போடுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு ஆன் பண்ணி காமிச்சு கிளம்பி வந்துடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபீல்டில் பார்த்த வரைக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து சர்வீஸ் மோடு ஓப்பன் பண்ணி நம்ம
மெயின் பேஜுக்கு போய்டும். சர்வீஸ் மோட் எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டாண்ட் பை, ரீகால், 5 அண்ட் வால்யூம் மைனஸ் ஆன். இது ஓப்பன் ஆகலை. ஏன் ஓப்பன் ஆகலை அப்படின்ற எனக்கு ரீசன் எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் நம்ம பண்ணது கரெக்டு. ஆனால் நான் ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவேன். நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஸ்டாண்ட் பை பண்ண உடனே இன்ஃபோ 5 வால்யூம் மைனஸ் திருப்பி வந்து ஸ்டாண்ட் பை பட்டன் இதை வந்து உடனே பண்ண சொல்லுவாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்ட் பை பண்ணிவிட்டு 1லேருந்து 10 வரைக்கும் விரலை வச்சு கவுண்ட் பண்ணிப்பேன். கவுண்ட் பண்ணிவிட்டு அடுத்த 10க்கு அப்புறம் அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், ரீகால் பட்டனு 5 வால்யூம் மைனஸ் ஸ்டாண்ட் பை போடுவேன். அப்படி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிடும். நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி டவுட் இருந்தது, சர்வீஸ் மோட் ஓப்பன் பண்ணல நம்ம போடுற நம்பர் தப்பு அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் கவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது ரீகால் 5 வால்யூம் மைனஸ் ஸ்டாண்ட் பை பட்டன் பாருங்கள். எந்த மெத்தடில் போட்டாங்கன்னே சர்வீஸ் மோடு ஓப்பன் ஆகிடுச்சு. நான் எப்பயுமே இப்படி தான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பேக் போயிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டிவியோட மாடல் நம்பரை வந்து நம்ம எடிட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முதல்ல டிவியோட மாடல் நம்பரை நோட் பண்ணிக்கணும். மாடல் நம்பர் சரி நம்பரை நோட் பண்ணிக்கணும். எப்பயுமே டிவியோட மாடல் நம்பர் சீரியல் நம்பரு டிவியோட ரைட் சைடில் பின் பக்கம் கீழே இருக்கும். ஓகே, நான் வந்து இந்த மாடல் நம்பர் வந்து தப்பாக சொல்லிட்டேன். மாடல் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா KD43X7500F அப்படின்ற மாடல் நம்பர். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா மாடல் நம்பரு செட்டிங்ஸ்குள்ளே போயிடுவோம். இப்போ மாடல் நம்பரு செலக்ட் பண்ணுவோம். மாடல் நம்பர் வந்து KD43X7500F அப்படின்னு கொடுத்துருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா E91 அப்படின்னு வரும். இந்த E91 அப்படின்றது இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு ரீஜனுக்கு தகுந்த மாதிரி அங்கே வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்தியன் கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா IN5 அப்படின்றது தான் வைக்கணும். KD43X7500F IN அப்படின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ளே வைக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாடல் நம்பர் எடிட் பண்ணாச்சு. மாடல் நம்பரை எடிட் பண்ணிவிட்டு அடுத்தது சென்டர் பட்டனை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஓகேன்னு வந்துடும். இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெளில வந்துடும். அடுத்தது வந்து சீரியல் நம்பர் நம்ம எடிட் பண்ணணும். சீரியல் நம்பர் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன சீரியல் நம்பர் இருக்கோ அதே சீரியல் நம்பர் கண்டிப்பாக அதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் சீரியல் நம்பரை நான் இப்போதைக்கு நான் இதில் ஷோ பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் வந்து இதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் எடிட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கான ரீசன் இருக்குது. இது பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மாடல் நம்பரு சீரியல் நம்பரு நான் ரெண்டுமே வந்து எடிட் பண்ணிட்டேன். சாரி, என்னால் சீரியல் நம்பரை வந்து ஃபுல்லாக ஷோ பண்ண முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ரியலாக வந்து கம்பெனி சைடில் வந்து போர்டு வாங்கியிருக்கேன். அதனால் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ண விரும்பலை. முதல்ல மாடல் நம்பரு சீரியல் நம்பர் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எடிட் பண்ணி ஆகணும். இது ஞாபகத்தில் வச்சிங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
இதனால் வந்து என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சில டைம் வந்து டிவி வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அது நிறைய இஷ்யூஸ் வரும். அது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. சில டைமில் யூடியூப் ஒர்க் ஆகாமல் போகும். சில வந்து பார்த்திங்க அப்படின்னா சில ஓடிடி ஆப் ஒர்க் ஆகாமல் போகும். மால் ஃபங்க்ஷன் வரும். நிறைய இஷ்யூஸ் வரும். இந்த மாடல் நம்பர் சீரியல் நம்பர் வந்து எடிட் பண்ணாதனால இந்த மாதிரி சில இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், அவ்வளோதான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேனல் பீக்குன்னு இருக்குது இல்லைங்களா, இதில் போயிட்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் பேலன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு பேனல் ஒவ்வொரு மதர் போர்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது அவசியம். நீங்கள் அதை செய்யணும். எதுக்காக செய்யணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செட்டிங்ஸ்லாம் வச்சு பிக்சர் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க, வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுடைய பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் அப்படியே யூஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால அது என்ன ஆகுன்னு கேட்டிங்க அப்படின்னா போய் ஸ்டோர் ஆகிடும். இது வந்து 2 இடத்துல ஸ்டோர் ஆகும். ஒன்று வந்து மெயின் போர்டில் ஸ்டோர் ஆகும், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனலில் வந்து ஸ்டோர் ஆகும். ரெண்டுமே ஸ்டோர் ஆகுறதுனால என்ன ஆகுன்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்க பார்த்துன்னு இருந்தால் அதே செட்டிங்ஸை நம்ம திரும்பி வச்சு கொடுத்தா மட்டும்தான் கஸ்டமர் வந்து பேனல் மாற்றி கொடுத்தாலோ அப்படி இல்லை போர்டு மாற்றி கொடுத்தாலோ கஸ்டமர் வந்து அதே ஃபீல்டில் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமர் ஏதாச்சும் ஒரு இதில் வந்து ஒரு குறை சொல்லுவாங்க. எனக்கு வந்து இது கலர் சரியில்லை, எனக்கு அது கலர் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஒயிட் செட்டிங்ஸோ இந்த ஒயிட் பேலன்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆகும். இதை வந்து ஒயிட் பேலன்ஸ் மூரா அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா WB மூரா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே இருக்கிற 3 ஆப்ஷனுமே வந்து சேஞ்ச் பண்ணும். இது எப்படி சேஞ்ச் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நோ ஆக்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சோர்ஸ் டு டிகான் டு சோர்ஸ் இப்படி வரும். இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மெயின் போர்டு தான் மாற்றிருக்கோம். ஆக்சுவலாக மெயின் போர்டு மாற்றினதுனால என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் டிகான்லேருந்து சோர்ஸுக்கு டேட்டாவை சேஞ்ச் பண்ணணும். அதேமாரி எல்லாத்தையுமே மாற்றி வைக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பேனல் மாற்றினாலும் சரி போர்டு மாற்றினாலும் சரி இதை மாற்றி வைக்கணும். மாற்றி வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும். கஸ்டமரு ஏற்கனவே சொன்னால் அதே கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க. அந்தமாரி திருப்பி ஏதோ கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்கன்னா அது வேறு பிரச்சனை, அது அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை போய் மாற்றி வச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வந்துட வேண்டியதுதான். இப்போ வந்து டிவி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செட்டிங்ஸ் எப்படி பேசிக் செட்டப் பண்ணணும், போர்டு மாற்றினா பேனல் மாற்றினா என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து செட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கஸ்டமருக்கு இதே பொசிஷனில் நம்ம டிவியை டெலிவரி பண்ணுற வேண்டியதுதான். என்னால் ரொம்ப நேரம் வீடியோ காமிக்க முடியாது. என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். சும்மா பேசிக்காக ஆன் பண்ணி மட்டும் காமிக்கிறேன். போர்டு மாற்றியாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான் ஒர்க். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் வாட்சிங்.